அச்சம் தவிர் மன்னை முருகன் டூரிங் டாக்கி ஸ்டுடியோ ப்ரௌட்லி பிரசன்ட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டோரி. என்னடா அது 2025 பயமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு வயதான பெரியவருக்கு அடிக்கடி ஞாபகம் மருதி, ரெண்டாவது எப்போ பார்த்தாலும் சந்தேகம். ஏன்னா அந்த ஆள் தனிமையில் இருக்க 86 வயசாகுது. ஒரு வீட்டில் பேரன் இருக்கான். அந்த பேரனை வச்சுருந்தா வேலை வாங்கிட்டு இருக்காரு. இவர் கூப்பிட்றாரு, பேரனை எப்படி கூப்பிட்றாரு பாருங்க, கோடாலி கோடாலி. யோ பெருசு, உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 86 முடிஞ்சு 87 ஆரம்பண்டா. யோ இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? ஏயா 87 வயசு நீ என்னையா சாதிச்ச? அது சரிடா கோடாலி, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுறதோ? இது மாதிரியா, உனக்கு எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்கிறது கிடையாது. நேற்று நீ என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இல்லை, மிந்தானா என்ன வாங்கி கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை. நீ இப்போ என்ன கேட்க போகிற? ஏய் இந்த பக்கோடா தூள் பக்கோடா கேட்டேனேடா, அதை கொஞ்சம் வாங்கி தந்துடுறியாடா? தாத்தா தூள் பக்கோடா கேட்டேன்னு வாங்கி கொடுத்தா, முந்தானா வாங்கி கொடுத்தேன்னு என்ன பண்ண நீ? வீடு முழுக்க இறச்சி, எங்கே பார்த்தாலும் கட்டெரும்பா ஒரே எறும்பு, அதை என்னால் கூட்ட கூட முடியல, அவ்வளோ எறும்பு பண்ணி வச்சுருக்க. சரி அதுவாது முடிஞ்சுது. மறுநாளைக்கு என்ன கேட்டேன்? சோம்பப்பொடி வேணும், சோம்பப்பொடின்னு கேட்டேன். ஏன் தாத்தா உனக்கு இந்த வயசில் இவ்வளோ ஆசைன்னு கேட்டேன். ஏண்டா நான் அப்படி என்னடா கேட்டுவிட்டேன்? என்கிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா, நிறையா இருக்குடான்னு சொன்னேன். சரி கொடு தாத்தான்னு. என்கிட்ட இல்லவே இல்லையேடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கஞ்சத்திரத்தை காமிச்சேன். அப்பயும் நான் சொன்னேன், தாத்தா வாங்கித்தரேன் தாத்தான்னு சொல்லிட்டு நான் எங்கிட்ட இருக்கிற காசை போட்டு வாங்கி கொடுத்தேன். அதையும் ஒழுங்காக சாப்பிட்டியா? எங்கே பார்த்தாலும் இறச்சி வச்சு, எங்கே பார்த்தாலும் எறும்பாக இருக்குது, சுள்ளெரும்பாக இருக்கே தாத்தா, உனக்கு சாப்பிடவும் தெரியலே தாத்தா. ஏண்டா நான் ஒரு விஷயம் சொன்னணும்னு நினச்சேன்டா, அந்த போஸ்ட்மேன் கார்டு வந்ததாடா. ஓ தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி சமயத்தில் தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிக்கும். 86 வயசு ஆச்சுனாலே அந்த மரண பயம் வந்துடும், பைத்தியம் பிடிச்சி போச்சு. தாத்தா எதை கேட்குறீங்க? அதான்டா அந்த சித்திரகுப்தன்ட்ட ஷீட்டை பாடுறா, சித்திரகுப்தா ஷீட்டை பாடுறான்னு சொல்லிகிட்டே இருந்தேன்டா. அவனு பார்க்குறேன்னு சொன்னான். பார்த்தானான்னு தெரியலையே. தாத்தா பார்த்தாச்சு. என்னடா சொல்கிற? இன்னும் 2 நாளில் யமன் வரப்போகிறாரு. யமன் வரப்போகிறானா? ஆமாம் தாத்தா, நீ அதுக்கு தானே ஷீட்டை பார்க்க சொல்லிருக்க, சித்திரகுப்தனை எதுக்கு பார்க்க சொல்லிருக்க? ஆமாண்டா, சித்திரகுப்தனை பார்த்தாதானடா எனக்கு ஷீட்டை பார்க்க முடியும். ஆமாம், சரி சித்திரகுப்தனை ஷீட்டு பார்க்க சொல்லிட்டேன். சித்திரகுப்தனும் ஷீட்டை பார்த்துட்டாரு. இன்னும் 2 நாளில் யமன் வருகின்றார். ஏண்டா 2 நாள் ஆகுமாடா? முன்னாடியே வரமாட்டானாடா? தாத்தா எரும மாடு மேய போயிருக்கான். அந்த ஊரில் மேய்ச்சல்லாம் உண்டாடா? எல்லா நாட்டிலையும் மேய்ச்சல் உண்டு. அது மேய்ஞ்சி வரத்து 2 நாள் ஆகுமா? ஏண்டா எனக்கு யமன் தான் வரணுமாடா? தாத்தா நீ கொஞ்சம் நெஞ்சம் பாவம் பண்ணியிருக்கியா? நீ ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இருந்த, ஆட்டையை போட்ட, அவன் என்ன பண்ணிவிட்டான்? உன்னை துரத்தி விட்டுவிட்டான். அங்கேருந்து கொள்ளை அடித்த பணத்தெல்லாம் ஊருக்கெல்லாம் கிராமத்துக்கு வந்த 100 ரூபாய்க்கு 500 ரூபா தரேன், 500 ரூபாய்க்கு 1000 ரூபா தரேன்னு எல்லாத்தையும் வாங்கினேன். அந்த ஆட்டையை போட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடினேன். பல லட்சங்களை கொள்ளை அடித்த. எத்தனை பேர் வயத்தறிச்சில் நீ கொட்டின்னு இருக்க? அவ்வளோ பேர் வயத்தறிச்சில் உன்னை சும்மா விடுமா தாத்தா? சும்மா விடுமா? யமன் தான் வருவான், கிங்கரன் வரமாட்டான். அவனை ஏமாற்றி ஏப்பம் விட்டுருவ. அவனே தான் வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியாடா? சரிடா, இப்போ என்ன பண்ணுறது? தாத்தா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? கருட புராணம். ஐயோ பயமாக இருக்கா? நீ பண்ணின பாவங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அவ்வளோ தப்பு பண்ணியிருக்க. எங்கே பார்த்தாலும் நீ வாழ்ந்த வாழ்க்கையே தவறு, செஞ்ச செயலெல்லாம் தப்பு. ஆகினாலும் உனக்கு போகிற வழியெல்லாம் கல்லும் முள்ளும் நெல்லும் கரடு முரடமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் முள்ளு கண்ணாடியாக குத்தி வச்சுருப்பாங்க, நெருஞ்சி முள்ளாக இருக்கும். தவிப்ப. ஏய் பயமுறுத்தாரா? நான் என்னடா பண்ணுறது? தாத்தா போகிற வழியில் அதுக்கு தான் நீ என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணி வைக்கணும். இப்போ பாரு, எங்கே பார்த்தாலும் பகோடா தூளை போட்டு வச்சுருக்கியே. யமன் கேட்குறான், இப்படி பகோடா தூளை போட்டு வச்சா நான் எப்படி வருது? ஒரே இரும்பாக இருக்கேன்னு கேட்குறான். ஆமாண்டா, என்னடா பண்ணுறது? தாத்தா ஒரு 5000 ரூபா கொடு, நான் சரி பண்ணி விட்டுறேன். 5000 தானடா? ஒன்றுடா போடா, இந்த வராங்க. இந்த ஒரு புஸ்தகம் இருக்குது தெரியுமா உனக்கு? தெரியுது தாத்தா, சொல்லு தாத்தா.
1000 புஸ்தகம் வச்சுருக்கியா? என்ன புஸ்தகம் சொல்லு, என்ன புராண புஸ்தகமா? புராணம் இல்லைடா, சரோஜா தேவின்னு புஸ்தகம் இருக்கும் பாரு. தாத்தா ஆமாண்டா, அதில் 500 இருக்கும் பாரு. சரி தாத்தா. 5000 எடுத்தியா? 5000 எடுத்தாச்சு தாத்தா. க்ளீன் பண்ணு தாத்தா. க்ளீன் பண்ணாச்சு தாத்தா. அப்புறம் இன்னும் ஒன்றே ஆசை இருக்குடா. என்ன? எனக்கு இந்த வெங்கடேஸ்வரா ஸ்வீட் ஸ்டாலில் போலி சாப்பிட்னு ஆசையாக இருக்குடா. வாங்கி கொடுத்துட்றேன் தாத்தா. அப்போ யமனை 2 நாள் தள்ளி வர சொல்லுமே. வர சொல்கிறா. யமன்கிட்ட சொன்னால் யமன் சொல்கிறான் 2 நாள் தள்ளி வைக்கிறா. எனக்கு 2 நாள் 2 days இந்தியா சுற்றி பார்க்கணுங்கிறான். அதுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு 5000 கேட்குறான். கொடுத்து விட்ருவோண்டா. அது எங்கே தாத்தா வச்சுருக்க? எங்கே தாத்தா வச்சுருக்கேன்னு தேவிகாவில் இருக்குமாடா? தேவிகாட்டில் இருக்காதுடா, அங்கே வைக்க மாட்டேன். சரோஜா தேவி தான் ஃபேமஸ்ஸு. இல்லைன்னா கந்த புராணத்தை பாரு தாத்தா. நீ அங்கெல்லாம் போக மாட்டேன் தாத்தா. போக மாட்டேன்டா, தெரியாமல் வச்சுருப்பேன்டா. சரி பார்க்குறேன். இருக்கு தாத்தா, இருக்கு, இடு. தாத்தா 10,000 தேர் எடுத்து. அப்புறம் எருவ மாட்டுக்கு மேய்ச்சலுக்கு வைக்கல் வேணுமா? 2000 கேட்குறாப்புல. கொடுத்து விட்ரு. அது எங்கே இருக்குது? அதுவும் சரோஜா தேவியா? சரோஜா தேவி இல்லைடா, அது சாவித்திரிடா. சரி சாவித்திரி வாங்கிவிடு. 2000 ஆக 12,000 தேய்ச்சாச்சு தாத்தா. 12,000 தேய்ச்சாச்சு. ஏன் தாத்தா, ஒரு சின்ன ஆசை. பாட்டி 60 வயசில் சுமங்கலியாக போனாலே, நீ இப்படி 86 வயசில் சீரழிஞ்சு போறியே, உனக்கு பாட்டியோடு போகணுன்னு ஆசை இல்லையா? ஆமாண்டா, ஆசையாக இருக்குடா. அந்த பாட்டியை நான் ஐஷம் போகலடா. அவள் சுமங்கலியாக போனா. ஆனால் அவன் என்ன சொல்லுவோம்? மகா பாவி, நீ என்னை கொடுமைப்படுத்தினடா, நீ நன்னா இருப்பேடா, நீ நாசமாக போடா, நீ நாசமாக போடான்னு நான் சாபம் கொடுத்துனே இருப்போம். அவளை அந்த கொடுமைப்படுத்தினேன்டா, அந்த அணுவை சித்திரப்படுத்தினேன்டா. அப்போ அவன் சாபம் கொடுத்தா, ஐயோ நான் உன்னை என்ன பாரு ஏன் பண்ணேன், உனக்கு தாடிக்கிட்ட பாவத்துக்காக என்னை இப்படி போட்டு சித்திரை பண்ண போட்டு என்னை அந்த திட்டுத்தினான்டா. ஆனால் அவளை படுத்தின பாட்டுக்கு இப்போ கஷ்டப்படுறேன்டா. நான் என்னடா பண்ணுறது? ஏமோ எருவு சத்தம் கேட்குறதா? ஏமோ வரப்போறாப்புலக்கடா. தாத்தா பாட்டியோட பொண்ணு வேண்டாமா? ஆமாண்டா, பாட்டியோட தான் நான் பொண்ணு நினைக்கிறேன். ஒரு 5000 தாத்தா. 5000 தானடா? 10,000 தரேன்டா, எடுத்துக்கடா. எங்கே தாத்தா வச்சுருக்க? பத்மினியா தாத்தா? 10,000 தரேன்டா. பத்மினி புஸ்தகத்தை எடுத்துக்க போடுறா. 10,000 எடுத்துக்கடா தாத்தா. 10,000 கொடுத்தாச்சு தாத்தா. கவலையே படாத தாத்தா. இந்த சேர் இருக்குது பார்த்தியா, அந்த சேர் மேலே உட்காரு, எவன் வந்துடுவோம், பாட்டிகிட்ட ஒன்று அழைச்சிட்டு போடுவோம். அவ்வளோதான். தாத்தா சேரில் உட்கார்ந்தார். ஒரு கருந்தேல் இருந்தது. அந்த கருந்தேல் தான் அந்த பாட்டி. அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, நல்ல பாட்டிக்கு தாத்தா பண்ண அக்கிரமத்துக்கு கோவத்தில் நல்லா கடிச்சு குதறித்து தாத்தாக்கு அதோடு தாத்தா கதை முடிந்தது. பாட்டி தாத்தா இருவருமாக சேர்ந்து இழுத்து கொண்டு மேலே போனார்கள். எங்கே பேரங்கணக்குப்படி மேலே போயாச்சு. இது வந்து கதை, ஜோக்குக்காக சொல்லப்பட்ட கதை. இது விளையாட்டுக்காக சொல்கிறது, சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அவரவர்கள் தர்மம் செய்ய வேண்டும், போகிற வழிக்கு புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். யாருமே யாருக்கும் எந்த தவறையும் செய்யக்கூடாது. நல்ல காரியங்களையும் சத்காரியங்களையும் செய்ய வேண்டும். முடிந்தவரையில் கூடியவரையில் உதவி செய்யுங்கள். யாருக்கும் உபத்திரம் செய்ய வேண்டாம். எல்லோரும் எதிர்பார்த்து தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிந்தால் உதவி செய்யுங்கள். ஆனால் யாருக்கும் எந்த வித கெடுதலையும் செய்ய வேண்டாம். இதுதான் கருட புராணத்தின் தாத்பரியம், வேறு எதுவுமே கிடையாது. புரிஞ்சவங்களுக்கு யமன் அப்படிங்கிற நம்மளால் உருவாக்கின கதைகள் தான். யாரும் அதெல்லாம் நம்பாது அவர்கள் இஷ்டம். புரிஞ்சவங்களுக்கு நான் கதைக்காக சொன்னேன், இது ஒரு விளையாட்டுக்காக சொன்னபடி தான். இது சீரியஸாக எடுத்துக்கோன்னா. ஆனால் தத்துவம் என்னக்க, எல்லோரும் நன்மையே செய்யுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதையே நினையுங்கள். இந்த வருடம் முழு எல்லாரும் அமோகமாக இருக்கும். ஓகே, பாய்.